அரிய வானியல் நிகழ்வான முழு சந்திர கிரகணத்தை உலகம் முழுவதும் மக்கள் கண்டு ரசித்தார்கள். சூரியன், பூமி, சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் ஏற்படும் வானியல் நிகழ்வே சந்திர கிரகணம். இந்தியாவில் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. இரவு 9:57 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:25 மணி வரை சுமார் 85 நிமிடங்களுக்கு கிரகணம் நீடித்தது. இரவு 11 மணி அளவில் முழு சந்திர கிரகணத்தை காண முடிந்தது. அந்த நேரத்தில் நிலா அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தது. இந்த அரிய வானியல் நிகழ்வை காண சென்னை பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நம்ம வானத்தில் பார்க்கறதுக்கும் அந்த டெலிஸ்கோப் வாயிலாக அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2D இதிலேருந்து ஒரு 3 டைமென்ஷனலாக நிலவை ரொம்ப கிட்டக்க பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்குது சார். As I said, டெலிஸ்கோப்பில் இருக்க பார்க்குறதுக்கும் நிஜத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா டெலிஸ்கோப்பில் வந்து ரொம்ப கிளியராக டீட்டெயில்டாக இந்த மூனோட கிரியேட்டர்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. அண்ட் அது ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கு, ஒரு 3D டைமென்ஷனில் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் சப்ஜெக்டில் படுத்தது நேராக பார்க்கும்போது நல்லா இருந்தது, எக்ஸைட்டிங்காக ரியலிஸ்டிக்காக இருந்தது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அம்மா சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் டெலிஸ்கோப்பில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. திருவான்மியூர் கடற்கரை மற்றும் கொடைக்கானலில் உள்ள வான் இயற்பியல் ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்தபடியும் தொலைநோக்கிகள் மூலம் பலரும் முழு சந்திர கிரகணத்தை கண்டு ரசித்தனர். இதேபோல் திருவனந்தபுரம், டெல்லி, கவுஹாத்தி, ஜெய்ப்பூர் என நாடு முழுவதும் இருந்தும் இரத்த நிறத்தில் மிளிர்ந்த பிளட் மூனை மக்கள் கண்டு ரசித்தனர். சுவிட்சர்லாந்து, இஸ்ரேல், ஆஸ்திரேலியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளிலும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களாலேயே பார்த்தும் புகைப்படம் எடுத்தும் மக்கள் மகிழ்ந்தனர். இதன் பிறகு வரும் 2028ஆம் ஆண்டுதான் முழு சந்திர கிரகணம் நிகழும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.